சங்கீதம் 147 3 இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பிரியமான தேவச்சனமே, இயேசப்பா நிச்சயமாகவே உங்களுடைய காயங்களை கட்டுவார். உங்க இதயத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் விடுதலை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். அநேகர் இந்த நேரத்துல எத்தனை இதய வேதனையோடு, இதயத்துல இருக்கிற பாரங்கள் யாரிடத்துல நான் சொல்லுவேன், என் இதயத்துல இருக்கிற பாரங்கள் என்னை யார் கேட்பாங்க, எனக்கு யாரும் ஆறுதல் படுத்துவாங்க என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க. அநேக இடத்துல சொல்லியிருப்போம், ஆனா கண்டும் காணாம இருப்பாங்க. அநேக இடத்துல சொல்லியிருப்போம், புரிஞ்சு கொள்ளாம இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, மகளே, அநேக இடத்துல போய் நீ ஏமாந்து இன்னமும் அழுது கொண்டு இருக்கிறியா, இன்னமும் துக்கப்பட்டு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா? நான் உன் இதயத்தை பார்த்திருக்கிறேன், நான் உன் காயங்களை நான் கட்டுவேன், உன் காயங்களுக்கு நல்ல மருந்தா நான் இருக்கிறேன் என்று இயேசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது அநேகருடைய முகங்களை பார்த்தாருங்க. ஆனா தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சாமுவேலே, நீ இதயத்தை பார்க்கிறது அல்ல, நீ முகத்தை பார்க்கிற, நானும் இதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி இதயத்தை பார்க்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாரங்களையும் வேதனையும் கர்த்தர் நீக்கி சுகம் கொடுக்க, பலன் கொடுக்க, ஆறுதல் கொடுக்க இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, எதை குறித்து சோர்ந்து போகாத. உன் இதயத்துல இருக்கிற பாரங்கள் அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசப்பா நிச்சயமா உங்க இதயத்துல ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய நோய்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து இயேசு உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க இதயத்துல இருக்கிற பாரங்களை நீக்குவார், உங்களுடைய காயங்களை கட்டுவார். கர்த்தர் நல்லவரும் வல்லவரமாய் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிற வல்லவராய் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு காண வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார்.